இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பம் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஜிஃப்ளிக்ஸோட ஆல்பம் எக்ஸ்பிரஸ் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் ஆல்பத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற டெமோ செஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆல்பம் சைஸ் என்ன சைஸ் வேணுமோ நமக்கு தேவைப்படுற சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த 300 இருந்த டிபிஐ இது ஸ்டாண்டர்டாக இருக்கணும், கம்பல்சரி. இது எதுவும் டிஃபால்ட்டாக இருக்கும், அது எதுவும் சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். ரெண்டாவது நமக்கு எத்தனை ஷீட்டு, நம்பர் ஆஃப் பேஜஸ், எத்தனை ஷீட்டு வேணும் அப்படின்றத நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 16 ஷீட்டு. நான் இப்போதைக்கு ஒரு 16 ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா மோட்ஸ் இருக்குது. இதில் டைம் பேஸ்டு மோடு, டெம்ப்ளேட் பேஸ்டு மோடு, ஃபோட்டோ பேஸ்டு மோடுன்னு இருக்குது. அது போக மேனுவல் கிரியேஷன் மோடும் இருக்குது. மேனுவலாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் மித்த ஆப்பில் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் ஒவ்வொரு டிசைனாக எடுத்து வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம் முடியும். ஈஸியாக ஒரே கிளிக்கில் நம்ம ஆல்பமே 50 ஷீட்டு 100 ஷீட்டு கூட ரெடி பண்ணிக்கிற முடியும். அது டைம் பேஸ்டு. இப்போ நான் உள்ளே போகிறேன். டைம் பேஸ்டில் போயிட்டேன்னா ஒரு ஆல்பம் ஏதாவது ரேண்டமாக எனக்கு எந்த ஆல்பம் வேணுமோ அந்த ஆல்பத்தை இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆல்பத்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் இந்த ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ஃபோட்டோஸ் எங்கே நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஃபோட்டோஸ் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோலாம் அங்கே டிஸ்பிளே ஆயிரும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நான் இங்கே எல்லா ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஏற்கனவே ஆல்பமும் செலக்ட் பண்ணியாச்சு, இங்கே ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டும் செலக்ட் பண்ண உடனே செகண்டில் நமக்கு எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகி வந்துடும். 16 ஷீட்டு சொன்னேன், 16 ஷீட்டுமே இங்கே க்ரியேட் ஆகி நமக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. ஃபோட்டோஸ் எனக்கு இருக்க பிடிக்கல, வேறு ஏதாவது அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே சேஞ்சு லே அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் போதும், லே அவுட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த லே அவுட்லாம் ஓகே, எனக்கு பேக்ரவுண்டு, கலரு, அந்த பார்டரு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்க சேஞ்ச் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், டோட்டலாக டெம்ப்ளேட்டே சேஞ்ச் ஆகிரும். இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ டெம்ப்ளேட் பேஸ்டு நம்ம கிளிக் பண்ண உடனே டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். நான் ஒரு 16 ஷீட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் 16 ஷீட்டுக்கு உண்டானது இங்கே எல்லாமே வந்துருச்சு. நான் இப்படியே தூக்கி என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ராப் அண்ட் டவுன் பண்ணால் போதும். டெம்ப்ளேட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. கீழே எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அவ்வளோ டெம்ப்ளேட்ஸும் நம்ம என்ன டெம்ப்ளேட் டிசைன் எதிர்பார்க்குறோமோ அதை செலக்ட் பண்ணி தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இருக்க ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை செலக்டிவாக ஃபோட்டோஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அதுவேவும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியாச்சு, ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு, ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு. 16 ஷீட்டுமே இங்கே ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஷீட்டுக்கு எனக்கு டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணோம், டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இந்த ஷீட்டுக்கு எனக்கு டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணணும், டெம்ப்ளேட் சேஞ்ச் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல, இந்த ஃபோட்டோக்கு பதில் நான் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ இங்கே நான் செட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். டபுள் கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஃபோட்டோக்கு வேறு டெம்ப்ளேட் எனக்கு கொடு அப்படின்னா அது கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. வேறு டெம்ப்ளேட் இப்போ உள்ள மாதிரி கொடுத்துருச்சு. நல்லா ட்ரெடிஷனாக இப்போ உள்ள மாடலுக்கும் இருக்குது, பழைய மாடலும் இருக்குது. கிளைண்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது போதும், இது இருக்கட்டும் அப்படின்னா அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டு வேறு கரெக்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக பண்ணி திருப்பியும் அவங்களுக்கு அனுப்பிக்கிற முடியும். இந்த டெம்ப்ளேட் இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் ஓகே அப்படின்னா இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இந்த பேஜும் ஓகே ஆயிரும். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஷீட்டுமே நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆயிரும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ ஜேபிஜி, பிடிஎஃப், பிஎஸ்டி என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி டிஜிஃப்ளிக்ஸ் ஆல்பம் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட எல்லா எஃபெக்ட்ஸையும் நீங்கள் பழகிக்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.